இந்த தேர்தலுக்கு பிறகு அமைகிற ஆட்சியில் அமமுகவை சேர்ந்த சிலர் அமைச்சர்களாக இருப்பார்கள் என்று திரு டிடிவி தினகரன் கூறினார். அப்படியானால் அமமுக கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தும் மந்திரி சபை கூட்டணி மந்திரி சபையாக அது இருக்கும், அதிலே நாங்கள் இருப்போம் என்பதுதான் அதன் பொருள். இது பேசியவர் டிடிவி தினகரன். உறுப்பினர்கள் எல்லாம் கைதட்டினார்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம். ஆகவே டிடிவி தினகரன் இப்போது பாஜக அதிமுக அணியில் இணைவதாக இருந்தால் மந்திரி சபையில் இடம் அளிப்பதாக அவருக்கு உறுதி அளிக்கிறார்களா? அப்படி உறுதி அளித்தால் அந்த அணியில் அவர் இணைவதில் அர்த்தம் இருக்கும், பொருள் இருக்கும். ஏனென்றால் எங்கள் விருப்பம் நிறைவேறுகிறது என்று நிருபர்களிடம் கூறலாம். இல்லாவிட்டால் அவர் இந்த 2 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். எடப்பாடி எப்படி முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டீர்கள், முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஏற்றுக்கொண்டீர்கள், கூட்டணி மந்திரி சபைக்கு வாய்ப்பில்லாத கூட்டணியில் எப்படி போய் இணைந்தீர்கள் என்கிற சங்கடமான 2 கேள்விகளை திரு டிடிவி தினகரன் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்.